வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மார்கோ அப்படின்ற படத்தை பற்றி தான். 2024 டிசம்பர் மாதம் வெளிவந்த இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படம். தமிழ் அவைலபிளாக இருக்கான்னு பார்த்தா தமிழ் அவைலபிளாக தேட்டரில் ரன்னிங்கில் தான் இருக்கு. இந்த படத்தோட மெயின் ஹீரோ யாரும் பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன் அவர்கள். மியூசிக் வந்து ரவி பஸ்ரூர் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. தோற்றங்கள், அவர் நடக்கிற ஸ்டைலு, அவர் காமிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல யாஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி தெரியும் படம் பார்த்த எல்லாருக்கும். இந்த படம் மலையாளத்தில் 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சு ஒரு ஹிட் அடித்த ஒரு படம். முழுக்க முழுக்க சண்டை காட்சிகளால் மக்களை வந்து ரசிக்கும்படியாக வச்ச ஒரு படம் தான் இந்த படம் வந்து மார்கோ. படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் 15 நிமிஷம் ஒருத்தர் காமிப்பாங்க, கண்ணு தெரியாத ஒருத்தர். அவர் யாரும் பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தனோட தம்பி. அவரை வந்து ஒரு ஐ விட்னஸாக இருப்பார். ஆல்ரெடி அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத இவர் ஐ விட்னஸாக இருக்கிறாரு. இதை தெரிஞ்ச வில்லங்கள் வந்து அவரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. தம்பியை கொன்னவங்களை வந்து பழி வாங்கணும்ன்றது சொல்லிட்டு இவர் வந்து எல்லாருமே போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வருவார். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்களையும் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்ச வில்லனை போட்டு தள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு சூழ்நிலையான ஒரு விஷயங்கள் வந்து நடந்துடும். அதுதான் படத்தோட மெயின் ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்து அடுத்த செகண்ட் ஹாஃப் போகுது. செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குடும்பத்தையும் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அவங்களையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் வில்லன்களையும் போட்டு தரணும். ஸோ இது அப்படியே மிக்சடாக வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். படத்தில் அடுத்தடுத்து வந்து விறுவிறுப்பாக கூட்டிகிட்டே போவாங்க. ஏன்னா என்ன நடக்கும், யார் இல்லை கடைசியில் ஜெயிப்பாங்க, வில்லன் ஜெயிப்பாரா, இல்லை உன்னி முகுதன் எல்லாரையும் போட்டு தருவாரா, இல்லை குடும்பத்தை காப்பாற்றுவாரா, இல்லை சம்மந்தப்பட்ட அந்த நபரை காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கதை வந்து பயங்கரமாக நகர்ந்துக்கிட்டே போகுது. இது வந்து போக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மியூசிக்ல ரவி பஸ்ரூர் வந்து கலக்கியிருப்பாரு. செம்ம வைபா இருக்கும் மியூசிக்ல. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனுங்க. படத்துல ஃபைட் சீன் வந்து இப்போ ஒருத்தரே வந்து ஒரு 50-60 பேர் அடிக்கிறது வந்து லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனா அதை லாஜிக் வழியா எடுத்துட்டு போகும்போது, அதாவது கத்தி படத்துல கூட விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயினை தூக்கி போட்டு இருட்டிலேயே வந்து ஒரு மொத்த பேரையும் பொழப்பாரு. ஸோ அது பார்க்க 50 பேர் அடிச்சிருந்தது பார்க்க ஒரு வித்தியாசமா இருந்தாலும் லாஜிக்கா இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல மொத்த பேர் வருவாங்க, மொத்த பேரையும் பொழக்கிறாருங்க. அதுவும் ஃபைட் சீன்ல வந்து பாக்குறதுக்காகவே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் தாராளமா போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா அவரோட சீன்ஸ் எல்லாமே இருக்கு. தையல் போட்ட விஷயம், அவர் அடிபட்டு தையல் போட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சீனு. ஸோ அதை அப்படி லைவா அப்படி காமிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே தத்ரூபமா இருக்கும். ஒரு படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. ரியலா ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இது சம்பந்தப்பட்ட ஒரு படம் தான் வந்து. அது வந்து வில்லன் யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க தான் வில்லன்றது படத்துல ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு ஏமாற்றமா இருந்திருந்தாலும், பட் ஓகே, இந்த படத்துல அடுத்தடுத்த சீனு என்னென்ன நடக்குது, எப்படி நடக்க போகுது அப்படின்றது நம்மள ஒரு ட்விஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட வெற்றினே சொல்லலாம். தாராளமாக இப்போ பாருங்க, 10க்கு 9 மதிப்பெண் இந்த படத்துக்கு நான் தாராளமாக தரேன். இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் மணிகான்.